ஹாய்ங்க, சூப்பரான வளவளப்பே இல்லாத ஒரு அருமையான சாதத்துக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வெறும் வாணலியில் சேர்த்திக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து நல்லா ஒரு குலுக்கி விட்டுட்டோம்னா அதில் இருக்க அந்த வெண்டைக்காயோட அந்த வாணலி சூடேறும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசு பூரா அந்த வாணலியில் ஒட்டிக்குங்க. பாருங்கள், அந்த ஒயிட்டாக சைடில் வர்றது பூரா அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை தாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினா போதுங்க. அந்த வளவளப்பு பூரா வெளியில் வந்துடும். பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வளவளப்பு தன்மை பூரா அந்த வாணலியில் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே நமக்கு வெண்டைக்காய் வந்து ஒரு கால்வாசி நல்லா வெந்துருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதில் இன்னும் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறது. பாருங்கள், இந்தளவுக்கு இன்னும் வளவளப்பு தன்மை இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தாவே போதுங்க. வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த கடாயில் வந்து ஒயிட்டாக ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க இந்த வளவளப்பு தன்மை வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலா செய்ய ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 2-3 பெரிய வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு கட்டை பூண்டு, கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்தி அது கூட வெந்தயத்தை சேர்த்தி பொரியிட்டுங்க. வெந்தயம் பொரிஞ்ச பின்னாடி இது கூட கடுகு கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்துன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம். இது கூடயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் சேர்த்திக்கலாம். இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்குங்க. சளி இருமல் காய்ச்சல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காய் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கணுங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உப்பு வந்து வெண்டைக்காய்க்கு பார்த்து சேர்த்துங்க. நம்ம வெண்டைக்காயிலேயே ஆல்ரெடி சேர்த்தி இருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துனா போதும். இந்த வெண்டைக்காய் மசாலா சப்பாத்தி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா இஞ்சி வந்துடணும். சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிங்க. ஆல்ரெடி மசாலா கூடயே நம்ம புளி சேர்த்திருக்கிறதுனால புளி தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்திக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காய் கூட சேர்ந்து. இந்த மசாலாவை பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாய் எச்சி ஊறுது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. உங்களுக்கு உப்பு கார பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.